गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. குருவின் இந்த அதிசார பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார். இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்குள்ளே வரார். தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு. தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசி மேலே பார்வை, மகர ராசியின் மேலே பார்வை, மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த 12ஆம் இடம் என்கிற மீன ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம். சிலர்கள் பழைய கட்டடங்களெல்லாம் வாங்கணும், ரெனோவேட் பண்ணணும், அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். புராதன பொருட்களெல்லாம் சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனதிலே கொண்டு வந்துடும். எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும்னு இருக்கோம், ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம். நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்து விடுவார். கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிசார பயிற்சி கொடுக்கும். அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். யூகங்கள், இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எனக்கு அதில் விடுமா இதில் விடுமான்னு எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். இப்போ அதிசாரமாக வந்திருக்கார், திருப்பி வக்கரகதியில் போயிட்டு திருப்பி வரப்போகிறார். ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே 12 வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும். இது 48 நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார். முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். அப்போ மனசில் குதூகலமான எண்ணங்கள், குடும்பத்தில் கலகலப்பு, குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர், திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார். குழந்தையே இல்லை, குழந்தை வேறு வேணும், அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆபரண சேர்க்கைகள், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும். ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் நடக்குமா தெரியலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும். நேர்வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். குரு எப்பயுமே நேர்மையானவர். நேர் வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படின்னா, மார்க் போடும்போது என்ன பண்ணுவார், 100 மார்க் போட மாட்டார், 90 மார்க் போடுவார். அதுக்கான ஃபுல் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார். அதனால் நேர்வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஆண் பெண் அப்படின்னு மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும், ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இப்போ மழை காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம இப்போ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும். கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக தொழிலில் செய்யணும்னு வரும். இவங்கெல்லாம் செய்யலாம், ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதில் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த 48 நாள் கழிச்சு மட்டும் இந்த வேலை நான் செஞ்சுவிட்டேனே, இது செஞ்சுருக்க வேண்டாம், வேறு செஞ்சுருக்கலாமேன்னு எண்ணங்கள்லாம் வரும். அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க. அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. மருத்துவ செலவுகள் முடிந்த வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில இடங்களில்
நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. குரு முக்கியமான காரகர் உங்களுக்கு. ஏனென்றால் 9ஆம் இடத்திற்கு உரியவரும் 12ஆம் இடமான மீனராசிக்கும் அவர்தான் அதிபதி. அப்படிப்பட்ட அதிபதியானவர் இத்தனை காலம் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னாக்க, சார் போதும் சார், என்னை படுத்து எடுத்துட்டார் சார் குரு. மிதுன ராசியில் உட்கார்ந்து அவர் தேய்ச்சி என்னை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிற ப்ராப்ளமெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளவு மருத்துவ செலவுகள், முடியல சார் அப்படின்னு கண்ணை கட்டுதே சாமி அப்படின்னு சொன்ன இந்த சூழ்நிலையில் தான் இந்த குருவானவர் உன்னை விட்டு கொஞ்சம் கிளம்புவோம் அப்படின்னு கொஞ்சம் கிளம்புறார். உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துக்கு. இந்த 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் நல்லா ஆகிடுமா சார் அப்படின்னாக்க, இந்த 4ஆம் இடத்துல கடகராசிகளை போய் உட்கார்றார். பாசம் பந்தம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார வந்து மாட்டிப்பார். தாய்மை அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து நிற்பார். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசி மேலே வைப்பார். அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத விளைவுகள், இதை எல்லாத்தையுமே தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். தொழில், முக்கியமாக தொழிலே தடை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க, எதை பண்ணாலும் ரிவர்ஸ் அடிக்குதுங்க, முன்னே போக முடியல அப்படின்னு உங்களுக்கு தொழிலை பார்ப்பதனாலே தொழிலிலே கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். தொழிலில் மாற்றம் வந்ததுனாலே நம்ம கொஞ்சம் உற்சாகமாகிவிடும் இல்லையா, அந்த உற்சாகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். சனி பகவான் நமக்கு மீனராசிக்குள்ள வக்ரகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. நமக்கு தெரியும் 7.5 சனி அப்படிங்கிற எஃபெக்ட் வேறு இருக்குது. இந்த சூழ்நிலையை யாருனா ஒருத்தர் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய இடத்தையே குருவும் பார்க்கிறார். குருவின் பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடம் மறைவுஸ்தானம் அப்படிங்கிறதுனும் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கலாம். வெளிநாடு வர்த்தக தொடர்புகள் ரிலேட்டடான ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போது நமக்கு இதான மாற்று விஷயங்கள் எல்லாம் செய்யணுன்ற எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது வரும். ஏன்னா சனி 10ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர். அவர் தான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தன்மையால் நமக்கு பல பலன்களை தரப்போகிறார். முக்கியமாக நல்ல பயணங்கள், அந்த பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொஞ்சம் மருத்துவ செலவு கட்டுப்படும். வீட்டிலே கொஞ்சம் செலவு இருக்கும், வரவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்படி சில மாற்றங்களை உருவாக்குவார். அந்த மாற்றங்களை உருவாக்குவதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு எடுத்துக்கணும். அதுலேயும் புனர்பூசம் பூசம் அப்படிங்கிற இந்த 2 நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போது, பூசம்ங்கிற நட்சத்திரம் சனி பகவானது. சனியுடைய சாரத்திலே அமர்ந்து சனியை பார்வையாக பார்க்க போகிறார். அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதலான சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு இன்ட்ரோ மைண்டில் வச்சுக்கணும். அப்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கலெக்டிவாக கிடக்க போகிறது. கொஞ்சம் அன்பாக அரவணைச்சு எல்லாருக்கிட்டையும் போயிட்டீங்கன்னா போதும். அதிகார தோரணைகள் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. மனதிலே நல்ல தன்னம்பிக்கை வரும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். வீடில் நல்ல கலகலப்பான சூழ்நிலை கிடைக்கும். பிள்ளைகளோட தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படலாம். ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு இருந்திருங்க. நிறைய சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் இது நாள் வரைக்கும் உங்களோட ரொம்ப அப்படியே இணக்கமாக இருந்தார். கொஞ்சம் அவர் பிணக்கம் கொடுப்பார். இளைய சகோதரர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ அவங்க கொஞ்சம் கூட சேர்ந்துருவாங்க. இளைய சகோதரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, இவர் தானே நம்ம அண்ணன் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து உங்களோட வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது. விளையாட்டாக பேசுகிறேன் சார், ஆனால் வினையாக முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டு வினையாகக்கூடிய வார்த்தைகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத அடுத்தவனை ரெக்கமெண்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் அடுத்தவன் விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது, இதை விட்டுடுங்கோ. நிறைய பயணங்கள்லாம் வரும்.
12ஆம் இடம்னாலே பயணங்களை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள், நிறைய கண்வீழ்ச்சின்னு உட்கார்ந்துருக்கிறது, லேப்டாப்பில் உட்காந்தீங்கன்னா பொழுது போதே தெரியலன்னு சோஷியல் மீடியாலெலாம் உட்காந்துருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ப்ரொடக்டிவாக உங்கள் ஒர்க்கை ஸ்டடி பண்ணினீங்கன்னா டெஃபினட்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் நடத்த போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சியின் முழுவதுமே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது உங்களுக்கு மிக மிக நல்ல மகத்தான பலனை தரும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் தொடர்ந்து ஆஞ்சநேய வழிபாடை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.